தேர்தல் வந்தா எல்லா கட்சியும் மக்கள்கிட்ட போகத்தானுங்க செய்வாங்க. அதுவும் நாங்க போராட்ட வடிவத்திலே போறோம். இந்த மோடி அரசு எத்தகைய அக்கிரமத்தை பண்ணிருக்கு கிராமப்புற ஏழை மக்களுக்கு நாங்க போறோம். அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதிர்கட்சி என்கிற முறையில போங்க. எடப்பாடியாரு பாஜக சுமையோட வர்றாரு. அவர் என்ன பேசினாலும் திருப்பி கேட்கப்படும். என்ன காரியம் பண்ணாலும் ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சுன்னு திருப்பி கேட்க போறாங்க மக்கள். நாங்கள் அதை எடுத்து கொடுப்போம். அது அவங்க வரட்டும், அதுல ஒண்ணு, அது அவங்களுடைய உரிமை. அதே நேரத்தில் அவங்கள பார்த்து பயந்துதான் அதுக்கு பிறகுதான் எதிர்கட்சியா அதிமுகவோ பாஜகவோ தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல போராட்டம் நடத்துறது சரி. ஆனா கூட்டணி கட்சியை எதிர்த்தே கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவோ விசிகவோ சிபிஎம்மோ போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சரியா? என்ன, எந்த கூட்டணி கட்சியை எதிர்த்து எப்பங்க சிபிஎம் போராடிச்சு? தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஒரு போராட்டத்தை கூட்டணி கட்சிகள் நடத்துறது இல்லையா? நடத்தின என்ன தப்பு? அரச வலியுறுத்தி போராட்டம், ஆள் கட்சியை வலியுறுத்தி அல்ல. இப்ப நீங்க தான் சொல்லுவீங்க, ஐயா திமுக அரசு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதுக்காக இவங்க போராடினது உண்டா அப்படின்னு கேட்பீங்க. போராடினா எப்படின்னா, எங்க ஒரே கூட்டணியில இருந்துகிட்டு போராடலாமா ஐயா? நீங்க எப்படியும் பேசுவாங்க. எப்படின்னா உங்களை சொல்ல நண்பரே, பாஜக அதிமுக நாங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நாங்க தெளிவாக இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி என்பது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் பாஜக உள்ளே புகுந்து விடும். இப்ப நான் சொல்லல, பாவம் கிடந்து எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு. ஆனா அதே போல அமித்ஷா சொல்லுவாரு, அந்த வாக்கியத்தை என்ன சொல்றாரு? வருகிற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியாருடைய பேட்டியை பார்த்தேன் ஒரு நாளும் 2 நாளைக்கு முன்னாடியோ. எங்க பாஜக காரங்களை அப்படி சொல்லுங்க. அவங்க தெளிவா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போனா போகுதுன்னு எடப்பாடியார் தலைமையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவும் ஆட்சியில இடம்பெறுகிற ஆட்சி வரப்போகுதியா? அதுதான் பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இது அதிமுக ஒத்துக்கிறதா? ஒத்துக்கல என்பதை எடப்பாடியாரு இந்த வாக்கியத்தின் மூலம் சொல்றாரு. எங்க அமித்ஷா சொல்லுங்க, வர்றாருல 5ஆம் தேதி அதிமுக தலைமையில் மட்டுமல்ல, அதுவே தனி பெரும்பான்மையை பெரும் வருகிற தேர்தலில் அது தனித்து ஆட்சி அமைக்கும். நீங்க இந்த கேள்வி எழுப்பினா கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கு இருக்கிற முரண்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை இப்ப அவங்க கேள்வி எழுப்புவாங்க. நம்ம அதை அடுத்த சுற்றுல பேச இல்ல என்ன முரண்பாடு? ஆதாரபூர்வமா என்ன முரண்பாடு? யாராவது 1-2 பேர் பேசுறதை வச்சு சொல்றீங்க. நான் இன்னும் கூட சொல்றேன், காங்கிரஸ் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். அதிகாரபூர்வமா அவங்க எந்த கோரிக்கை என்ன வச்சாங்கன்னு என்ன இருக்குது உங்க கையில ஆதாரம்?